ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் டே ஃபுல்லாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் கூட ஒரு vlog ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. நமக்கு அப்பார்ட்மெண்ட்டுங்கிறனால மெயின்டெனன்ஸ்க்கு ஆள் இன்னும் விடாமல் இருக்காங்க. ஒரு 1 வீக்காகவே அவங்க லீவு, அதனால ரொம்ப மண்ணாக இருந்துச்சு. நான் லைட்டாக கூட்டி விட்டு தண்ணி தெளிச்சு விட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுடலான்னு போட்டேன். அது கொஞ்சம் நேரத்துலேயே அழிஞ்சிரும். ஏன்னா எல்லாம் நடந்து போகிறனால அப்படியே அழிச்சிருவாங்க. சரி, ஃப்ரைடேனால ஒரு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பாவும் ஹஸ்பண்டும் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஒர்க்கை தொடங்கிட்டேன். நான் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிக்கும்போது 6:20 ஆயிடுச்சு. பக்கத்தில் கோயில் திருவிழா வேறு. ரொம்ப பாட்டு போட்டு பயங்கர சவுண்டாக இருந்ததுங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரம் கோலமும் ஸ்பெண்ட் பண்ணி போட முடியாது. ஏன்னா பயங்கர கொசுக்கடியாக இருக்கும். நாங்கள் இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கர கொசு. ஏன்னா பின்னாடி வேப்ப மரம் எல்லாம் இருக்கிறனால என்னென்னா கொசு பயங்கரமாக வரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே கோலம் போட்டாவே கை கால் அப்படியே மொக்க ஆரம்பிச்சிரும். அப்படின்னா கையோட டீ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது கேரமல் டீன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா இதை ட்ரை பண்ணேங்க. சுகர் நமக்கு தேவையான அளவு போட்டு அப்படியே ஹீட்டில் அப்படியே கேரமல் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் மில்க்கும் டிகாஷனும் போட்டு ஆட் பண்ணி குடித்தா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. சரி, நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்தேங்க. அப்பாவுக்கு, எனக்கு, டேடிக்கு, ஹஸ்பண்டுக்கு 3 பேர்த்துக்கும் டீ போட்டுக்கிட்டேன். அப்படியே காலையில் டிஃபனை சாப்பிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வச்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு குழம்பு மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு, அப்புறம் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு சௌச்சௌ பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க. என்னென்ன கொஞ்சம் வீடு க்ளீனிங் வேலையெல்லாம் இருந்தது. ஏன்னா ஒரு 5 months கழிச்சு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். ஹஸ்பண்ட் வந்தனால டெலிவரி முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போனது. ஹஸ்பண்ட் லீவில் ஊருக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இடையில கொஞ்ச நாளாக ட்ராவலில் இருந்தோம். கோயிலுக்கெலாம் போயிட்டு ட்ராவலில் இருந்தனால என்னால் வீட்டை ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியலை. சரி அப்பப்போ டைம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நான் வீட்டை மெயின்டைன் பண்ணிக்கிறேங்க. காய்கறிலாம் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்து தாங்க சமைக்கிறேன். உருளைக்கிழங்கு இது அம்மா வீட்டிலேருந்து தான் கொண்டு வந்திருந்தேன். டக்குன்னு நான் அப்படியே கையிலேயே வச்சு எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டேன். எனக்கு வெட்டி பொறுமையாக சமைக்கிற அளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப அதிகமான வேலை இருந்தது. அப்படியே வேலை ஒரு பக்கம் போயிட்டுருக்க நானும் சரி சௌச்சௌ எடுத்து கட் பண்ணி பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. என் பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போதே நம்ம குக் பண்ணால் தான் உண்டு. அந்த டைமில் தான் வீடியோவும் எடுத்தேங்க. பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு படுக்க வச்சுட்டேன். அவங்க பக்கத்தில் நான் இருக்கணும்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவள் பாட்டுக்கு படுத்துக்குவாள். அழுக மாட்டேன். எந்திரிக்கும்போது பாட்டு பாடிட்டே இருப்பாள். அது ஒன்று தான் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரொம்ப சந்தோஷங்க. மற்ற அழுதானா ரொம்ப கஷ்டம். சில குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கும். பாப்பா எப்படின்னா எந்திரிக்கும்போது வேமான்னு கத்திக்கிட்டு இருக்கோம். அதை வச்சு தான் நான் பாப்பா எந்திரிச்சிச்சு அப்படின்ட்டு நான் போய் பார்ப்பேன். தூங்கிட்டு இருப்பேன். அப்படி தாங்க அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தேங்க. அது ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தனால எனக்கு தெரிஞ்சுக்கல. இப்போ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு மாதிரி என்னால் வேலை செய்ய முடியலை. கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்கிறேன் நான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா இன்ஜெக்ஷன்லாம் போட்டது அப்படி உடம்புல இன்னும் அந்த பெயின் இருக்குது தான் செய்யுதுங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் நாளில் ரெக்கவரி ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் 6 months ஆகிருக்குது, கம்ப்ளீட் ஆகிருக்குதுங்க. ஓகேங்க, அப்படியே குழம்பெல்லாம் அப்படியே மத்தியானம் சாப்பாடை ரெடி பண்ணி வச்சுட்டு வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீடு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஹாலே பெட்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். அன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிடுவோம் அப்படின்னு தாங்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவை இன்னொரு பெட்ரூமில் தூங்க போட்டு அப்பா கிட்டே கொடுத்துட்டு நான் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கொசுவில் பாருங்கள். இந்த கொசு நெட்டு போட்டால் தான் நைட்டு தூங்க முடியும். ஏன்னா சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட, எங்கள் சைடு ரொம்ப அதிகமான கொசு இருக்குது. ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் பார்க்குற தூரத்தில் தான் சாக்கடை இருக்குது. பாதாள சாக்கடைன்னு சொல்லுவாங்களா, அது ஓப்பனில் இருக்குங்க. அதனால் ரொம்ப அதிகமாக கொசு வரும். நம்ம ஜன்னல் கதவெல்லாம் ஓப்பன் பண்ணவே மாட்டோம். ஒரு காலையில் ஒரு 11:30 இந்த டைமில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 3 o'clock அப்படிங்கும்போதே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா கொசு உள்ளே வந்துடும் அப்படின்னு. அப்போயுமே ஜன்னலுக்கு எல்லாத்துக்குமே நெட்டு போட்டு தான் இருக்கும். இருந்துமே கொசு எப்படியோ வந்துடுது. அதை மீறி இந்த கொசு வலைக்குலையுமே வந்துடுதுங்க. இது ஒரு 2 yearsக்கு முன்னாடி வாங்கினது இந்த கொசு வலை. இந்த டைமில் யூஸ் ஆகுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
சரி பாப்பா கட்டிலில் போட்டானா சேஃப்டி இருக்காது அப்படின்னு ஒரு போர்ட்டபிள் பெட்டு வாங்கி கீழே தான் விரித்து படுத்துக்கிறோம். அந்த பெட்ரூமில் அப்பா தூங்குவாங்க, இங்கே நாங்கள் விரித்து நாங்கள் இங்கே படுத்துக்குவோம். ஏன்னா போர்ட்டிகோவை திறந்து வச்சுட்டு தூங்கும்போது நல்லா உங்களுக்கு காற்று வரும். ஃபேனை போர்ட்டிகோவுக்கு நேராக வச்சுக்குவோம், வச்சுட்டு படுத்து தூங்கும்போது நல்லா காற்று வரும் உங்களுக்கு நைட் டைமில். அதனால் இந்த ரூமில் நாங்கள் படுத்துக்குவோங்க. கொஞ்சம் டஸ்ட்டு இருந்தது, ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கனால ஃபேன் போடுறதுனால அந்த ரூமுக்கு டஸ்ட்டு வந்துடும். 2 days ஒன்ஸ் நான் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே கசகசன்னு இருக்குதுங்க ரூமே. சரி க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னென்னா இது எப்படி தான் இந்த ஒட்டடை வருதுன்னு தெரியல. அடிக்கடி இந்த வீட்டுக்குள்ளே ஒட்டடை வந்துடுதுங்க. அதை க்ளீன் பண்ணுறதே நமக்கு பெரிய பாடாக இருக்குது. பாருங்கள் டெய்லி க்ளீன் பண்ணுறது தான் அந்த ஒட்டடையை அடித்து இது பண்ணுறதுக்கே இதாக இருக்கும். அதுக்காகவே இந்த தொடப்பம் வாங்கி வச்சோம். ப்ளஸ் ஒட்டடையும் க்ளீன் பண்ணிக்கலாம், கீழே ஃப்ளோரையும் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கடகடன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா மழை வர்ற மாதிரிக்கு இங்கே மதுரையில் வந்து ஈவினிங் டைம் வந்து மழை வர ஆரம்பிச்சிருதுங்க. இன்னைக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், மழை வராமல் இருந்தால் கோயிலுக்கு கண்டிப்பாக போவோம். ஹஸ்பண்ட் வந்து அப்பாவை என்னையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. திருமங்கலத்துக்கு அங்கிட்டு முக்தி நிலையம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மழை வந்தால் கண்டிப்பாக போக முடியாது, ஏன்னா பாப்பா வச்சுருக்கவங்கள கண்டிப்பாக போக முடியாது. மழை வரலான்னு தான் போக முடியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுற வேலையை அப்படியே பார்த்துருக்கேன். டயர்டாக தான் இருந்தது. இன்னும் ரொம்ப நேரமாக இது பண்ணினேன். இது நான் ஸ்பீடு வச்சு தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸ்பீடில் தான் அந்த வீடியோ காட்டியிருக்கேங்க. ஒவ்வொன்றா உதறி க்ளீன் பண்ணி கொண்டு வந்து விரிச்சு போடுறதுக்குள்ளே ஒரு வழியாயிடும். ஏன்னா குழந்தை தூங்குது இல்லையா, அதனால் நம்ம டெய்லி க்ளீன் பண்ண வேண்டியது வரும். இந்த குட்டி பில்லவை பாப்பாவுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் நான். இந்த சோஃபாவுக்கு வைக்கிறதா வாங்கினது. இப்போ பாப்பா வரும், பாப்பாவுக்காக யூஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த பில்லோவை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வாங்கிட்டிங்கிட்டு திரும்பாமல் இருக்கிறதுக்காக சைடில் வச்சுக்குவேன் நான். இந்த கொசுவலை வந்து இப்போ வாங்கி 2 years தான் ஆச்சு. அடிக்கடி அங்கங்கே மாற்றுறனால எப்படி தான் அந்த கொசு வலைக்குள்ளே ஓட்டை வருதுன்னே தெரியலைங்க. அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சி கொசு உள்ளே வந்துடுது. நைட்டுக்கு இந்த கொசு அடிக்கிறதுக்கே முழிச்சிருக்க வேண்டியதாக இருக்குது. கொசு பேட்டை கையில் வச்சுக்கிட்டு கொசுவை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா திங்ஸுமே வாங்கி வச்சுருக்குறேங்க. பாப்பா இருக்கனால ஆல் அவுட் போட முடியாது, அதனால் கொசு வலையை தான் வச்சுக்கிறது. அப்போ சின்ன சின்ன ஓட்டை கொசு வலையில் விழுந்துருங்க. அந்த ஓட்டையெல்லாம் சின்ன இந்த கேலண்டர் இருக்குல்ல, டெய்லி கேலண்டர் இருக்கு இல்லைங்களா, அதை என்ன பண்ணுவேன், அதை கிழித்து அதில் கம் தடவி 2 பக்கமும் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டோன்னா அப்படியே ஒட்டியிருக்கும். ஏன்னா இதில் சின்ன சின்ன ஓட்டைகள் தானே இருக்குது. இதுக்காக நம்ம கொசு வலையை தூக்கி போட்டு புது வலை வாங்க முடியாதுல்ல. கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் இந்த ஓட்டையெல்லாம் சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் நான் அடைச்சிட்டு இருந்தேங்க. ஹாலையும் பாருங்கள் அப்படி தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு வழியாக எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குங்க. பாப்பா நானும் பெட்ரூமில் இப்படி தான் அந்த சைடு மாற்றிட்டேன் பெட்டை. இந்த லைட் அவரை பாப்பாக்காக வாங்கி கொடுத்ததுங்க. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சுங்க. கண்டிப்பாக என்னோடய ப்ளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்த வர ப்ளாகில் உங்களுக்கு கண்டிப்பாக மீட் பண்ணுறேங்க. ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.